ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான உருளைக்கிழங்கு குழிப்பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அது கூடயே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து முதல்ல வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பும் அரிசி மாவுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது இது கூடயே நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன். நல்லா வந்து வேக போட்டு தோல்களை நீக்கி வச்சுருக்கேன். நல்லா வந்து அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும். சேர்த்தாச்சு. இப்போது இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது பனியார் கடையும் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. அதில் வந்து எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவுகளை வந்து சேர்த்துடலாம். இது ஈஸியாக வந்து நம்ம சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். குழந்தைகள் ஸ்நாக்ஸ் கேட்டால் பட்டு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, காலையில் இல்லாட்டி நைட்டு கூட டின்னராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சைடு இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுத்த சைடு அப்படியே திருப்பி போட்டுடலாம். இது உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே வந்து நான் வேறொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். இது செய்யறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக சுவையாக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.